ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முட்டை மசால் செய்ய போகிறோங்க. வேக வச்ச முட்டைக்கு இன்றைக்கி மசாலா ஆட் பண்ணி ரொம்ப சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முட்டை மசாலா. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க, வேக வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி மசாலா ஆட் பண்ணி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இன்றைக்கி அதை எப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக பாருங்கள், ஒரு கடாயை வச்சு ஆயில் போட்டிருக்கேன். நல்லா ஆயில் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 3 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாங்க. நல்லா வதங்கி வரட்டும். நல்லா உங்களுக்கு தக்காளி மேஷ் ஆகிடுச்சுனா தான் மசாலா உங்களுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், தக்காளி நல்லா மேஷ் ஆகி வந்துடுச்சு. இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதையும் கொஞ்சம் நல்லா எண்ணெயிலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அதுவும் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப நம்ம மிளகாத்தூள் எடுத்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். முட்டை குருமா மசாலா எடுத்துக்கலாங்க 1 டீஸ்பூன் அளவுக்கு. அதே மாதிரி கரம் மசாலாவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நிறைய வேணால் கொஞ்சமாக இந்த மாதிரி பாருங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் உப்பு பார்த்துட்டு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்கிறதுனால நான் ஆட் பண்ணிக்கல. பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மசால் திக்கானதுக்கப்புறம் பாருங்கள், இன்றைக்கி நான் ஒரு 5 முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி மசாலா ஆட் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா ஆட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நல்லா உங்களுக்கு மஞ்சள் முட்டை வெளியில் வராமல் நல்லா மிக்ஸ் ஆகிக்கும் நம்மளுக்கு மசாலோட. பாருங்கள், ரொம்ப சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணியில் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுறலாங்க. அப்போ தான் அந்த மசாலா உங்களுக்கு முட்டைக்குள்ளே நல்லா இறங்கி நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், நல்லா ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணி விட்டுட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு முட்டை மசால் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நாம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக பாருங்கள், பார்த்தோன்னே சாப்பிட்லான்னு தோணுங்க. அந்தளவுக்கு இது ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெரைட்டி ரைஸ் செஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் முட்டை மசாலா ஆட் பண்ணி அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சைடிஷாக செய்கிறப்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நீங்களும் முட்டை வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி முட்டை மசால் வேக வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஆர்டினரியாக பார்த்திங்கன்னா வேக வச்ச முட்டை கொடுக்குறக்கு இந்த மாதிரி மசாலா ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி முட்டையை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பார்க் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் நன்றி, பாய்.